குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் AAM. அதாவது என்னென்னா இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஹவு கேன் ஒன் மெஷர் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். அதாவது என்னென்னா இப்போ ஒரு எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இட் இஸ் சம் வாட் மோர் காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த நேச்சுரலி அக்கேரிங் எலிமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் அஸ் எ மிக்சர் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஈச் ஆஃப் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் மாஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு எலிமெண்ட்டோடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் என்னென்னா கால்குலேட் பண்ணுறது என்னென்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதாவது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது என்னென்னா எலிமெண்ட்ஸ் எல்லாம் நேச்சுரலாக என்னென்னா ஐசோடோப்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இப்போ ஐசோடோப்ஸாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு என்னென்னா ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்குது. Thus it is essential to consider this isotopic mixture while calculating the atomic mass of an element. இப்போ என்னன்னா ஒரு எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ அந்த ஐசோடோப்ஸ் அதாவது என்னன்னா அந்த எலிமெண்ட்டோடைய ஐசோடோப் மிக்சரை என்சிடர் பண்ணணும். The average atomic mass of an element is the weighted average of the masses of its naturally occurring isotopes. இப்போ ஒரு எலிமெண்ட்டோடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய அதாவது என்னன்னா இப்போ ஒரு எலிமெண்ட்டோடைய நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஐசோடோப்ஸோடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். அதாவது என்னன்னா ஒரு எலிமெண்ட்டோடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறோம். பட் த abundance ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் மே டிஃபர். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டோடைய ஐசோடோப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ த abundance ஆஃப் ஆல் தீஸ் ஐசோடோப்ஸ் ஆர் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் வைல் கால்குலேட்டிங் த அட்டாமிக் மாஸ். அதாவது என்னன்னா இப்போ ஒரு எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணக்குள்ள இப்போ எலிமெண்ட்டோடைய ஐசோடோப் என்னன்னா கன்சிடர் பண்ணணும். தென் வாட் டு வி மீன் பை எ வெயிட்டட் ஆவரேஜ். அதாவது என்னன்னா இப்போ ஆவரேஜ் வெயிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Let us consider an element which exists as a mixture of 50% of an isotope having a mass of 9 AMU and 50% of another isotope having a mass of 10 AMU. Then its average atomic mass is calculated by the following equation. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ 9 AMU மாஸ் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டோடைய ஐசோடோப் என்னன்னா 50%, நெக்ஸ்ட் என்னன்னா 10 AMU மாஸ் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டோடைய ஐசோடோப் 50% எடுத்துக்கிறோம். Then its average atomic mass is calculated by the following equation. இப்போ என்னன்னா average atomic mass எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா average atomic mass equal to mass of first isotope into percentage abundance of first isotope plus mass of second isotope into percentage abundance of second isotope. அதாவது என்னன்னா இப்போ first isotope உடைய mass next என்னன்னா into percentage abundance first isotope. இப்போ என்னன்னா first isotope எவ்வளோ percentage இருக்கு plus next என்னன்னா செகண்ட் ஐசோடோப்போடைய மாஸ் இன்ட்டு செகண்ட் ஐசோடோப்போடைய பர்சன்டேஜ். thus for the given element the average atomic mass. அதாவது என்னன்னா இப்போ இங்கே எந்த எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னன்னா ஒரு எலிமெண்ட்டோடைய ஐசோடோப் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ 9 AMU இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோடைய ஐசோடோப் 50%. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐசோடோப் எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9 × 50/100 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னன்னா செகண்ட் ஐசோடோப் அதாவது என்னன்னா 10 AMU அட்டாமிக் மாஸ் என்னன்னா 10 AMU இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டோடைய பர்சன்டேஜ் 50%. சாரி, ஒரு எலிமெண்ட்டோடைய ஐசோடோப் என்னன்னா 50%. அப்போ என்னன்னா 10 × 50/100. அப்போ என்னன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4.5 + 5 = 9.5 AMU. நோட், in the calculations involving percentages you need to convert percentage abundance into fractional abundance. For example, 50% is converted into 50/100 or 0.5 as shown in the foreset calculation. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இந்த கால்குலேஷன் இன்வால்விங் பர்சன்டேஜஸ் இப்போ என்னென்னா கால்குலேஷனில் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை ஃப்ராக்ஷனலாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 50% எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50/100 இல்லாட்டி 0.5 அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணலாம். The atomic masses of elements given in the periodic table are average atomic masses. இப்போ என்னென்னா பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் the term atomic weight is used to mean average atomic mass.
அதாவது என்னென்னா ஒரு சில டைம் வந்து அட்டாமிக் வெயிட் வந்து என்னென்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இட் இஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த பீரியாடிக் டேபிள் தட் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் ஹோல் நம்பர்ஸ். இப்போ வந்து என்னென்னா பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹோல் நம்பராக வந்து இருக்காது. ஃபார் இன்ஸ்டன்ட் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் கிவன் இன் த பீரியாடிக் டேபிள் இஸ் 12.01 AMU நாட் 12.00 AMU. அதாவது என்னென்னா இப்போ வந்து கார்பன் அதாவது என்னென்னா கார்பன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீரியாடிக் டேபிளில் வந்து கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12.01 AMU. அதாவது என்னென்னா 12.001 AMU 12.00 AMU அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. த ரீசன் இஸ் தட் வைல் கால்குலேட்டிங் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் போத் ஆஃப் இட்ஸ் நேச்சுரல் ஐசோடோப்ஸ் சச் அஸ் கார்பன் 12 அண்ட் கார்பன் 13 ஆர் கன்சிடர். இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து கார்பனுடைய ஐசோடோப்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்பன் 12 carbon 13. Next, the natural abundance of C12 and C13 are 98.90% and 1.10% respectively. இப்போ வந்து நேச்சுரலாக வந்து கார்பன் அதாவது கார்பன் 12 வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இங்கே பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. கார்பன் 12 வந்து 98.90%. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கார்பன் 13 வந்து 1.10%. அதாவது என்னென்னா இது மாதிரி வந்து என்னென்னா கார்பன் 12 கார்பன் 13க்கு வந்து என்னென்னா பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. த ஆவரேஜ் ஆஃப் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் கால்குலேட்டட் அஸ் ஃபாலோஸ். இப்போ வந்து என்னென்னா கார்பனுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இப்போ வந்து கார்பனுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஐசோடோப் வந்து கார்பன் 12 இன்ட்டு 98.9/100. அதாவது என்னென்னா ஃபஸ்ட் ஐசோடோப் கார்பன் 12உடைய பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 98.90 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா செகண்ட் ஐசோடோப் அதாவது கார்பனுடைய செகண்ட் ஐசோடோப் வந்து என்னென்னா கார்பன் 13 இன்ட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செகண்ட் ஐசோடோப்போடைய பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.1/100. இப்போ வந்து என்னென்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12 இன்ட்டு 0.989 ப்ளஸ் 13 இன்ட்டு 0.011 11.868 plus 0.143 equal to 12.011 AMU. So it is important to understand that if it is mentioned that the atomic mass of carbon is 12 AMU, it refers to the average atomic mass of the carbon isotopes, not the mass of the individual atoms of carbon. கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12 AMU. நாம் வந்து என்னென்னா இந்த 12 AMU எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து கார்பன் ஐசோட்டோப்போடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் சம் எலிமெண்ட்ஸ் அதாவது என்னென்னா சம் எலிமெண்ட்ஸோடைய அட்டாமிக் மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் 1 நேம் ஹைட்ரஜன் சிம்பிள் H அட்டாமிக் மாஸ் 1.008 AMU. நெக்ஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் 2 helium simple He atomic mass 4.003 AMU. Atomic number 3 lithium simple Li atomic mass 6.941 AMU. Atomic number 4 beryllium simple Be atomic mass 9.012 AMU. Atomic number 5 boron simple B atomic mass 10.811 AMU. நாம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.